பெண்ணடிமை பேசி வந்த இந்த நாட்டில் பெண்ணுரிமையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டில் இதுவரை பெண்கள் மாநிலமாக மாற்றிக்கொண்டிருக்கிற தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் இன்று காலையிலே அறிவித்திருக்கிற திட்டமானது பெண்களுக்கான உரிமை அதை வளர்ப்பதற்கான ஒரு திட்டமாக அறிவித்திருக்கிறார். அவர்களுக்கு அவர் வழங்கி வருகிற உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் வருமோ வராதோ என்று தேர்தல் அறிவித்து விட்டால் இருந்த சூழ்நிலையை மாற்றி 3 மாதங்களுக்கும் 3000 ரூபாயையும் அறிவித்ததோடு மட்டுமின்றி கோடை காலத்திற்காக 2000 ரூபாயையும் அறிவித்து 5000 ரூபாயை அறிவித்திருக்கிற ஒரு முதலமைச்சர் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள். அது மட்டுமல்ல, வருகிற காலங்களில் இந்த 1000 ரூபாய் தொகையை 2000 ரூபாயாக உயர்த்தி கொடுப்போம் என்று அறிவித்திருக்கிற முதலமைச்சர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள். ஆகவே இது ஒரு காலத்திலே பெண்கள் என்றால் உரிமை இல்லை என்று இருந்த நிலைமையை மாற்றி இன்று பெண்களுக்கெல்லாம் பல்வேறு உரிமைகளை வழங்கி அவருடைய வளர்ச்சிக்காக இன்று திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருப்பவர்தான் பெரியார் வழியில், அண்ணா வழியில், கலைஞர் வழியில் ஆட்சி நடத்தி கொண்டிருப்பவர்தான் தமிழக முதல்வர் என்பதை இன்று நிரூபித்திருக்கிறார்கள். அவர் அறிவித்த இந்த நாளில் இந்த அன்னியூரிலே இந்த நம்முடைய கழகத்தினுடைய அலுவலகத்தையும் நூலகம் ஒவ்வொரு தொகுதியிலேயும் இருக்க வேண்டும் என்று துணை முதலமைச்சர் அறிவித்ததனுடைய அடிப்படையிலே இங்கே மாவட்ட செயலாளர் கௌதம் சிகாமணி அவர்கள் விழுப்புரத்திலே துவக்கி வைத்தார். இன்று நம்முடைய அன்னியூர் சிவா அவர்கள் இங்கே துவக்கி வைத்திருக்கிறார். தமிழகத்திற்கே ஒரு முன்னோட்டமாக கலைஞர் அறிவாலயத்தை கலைஞர் காலத்திலே கட்டி வைத்ததுதான் இங்கே நமக்கு இருக்கிற பெருமை. ஒரு காலத்திலே கலைஞர் வருகிற பொழுது அவருக்கு இடம் கூட கொடுக்க மறுத்தார்கள் விழுப்புரத்திலே. அப்பொழுதுதான் கலைஞர் சொன்னார், கட்சிக்காக ஒரு அலுவலகத்தை கட்ட வேண்டும் என்று. அந்த அடிப்படையிலே கலைஞர் அறிவாலயம் விழுப்புரத்திலே கட்டப்பட்டது. இன்று அன்னியூரிலே, அன்னியூர் என்றால் சிவா, சிவா என்றால் அன்னியூர் என்ற அடிப்படையிலே இன்று அன்னியூரிலேயும் இந்த கட்சிக்கான கட்டிடத்தை கட்டி வைத்திருப்பது மகிழ்ச்சிக்குரிய செய்தியாகும். கழகத்தோழர்களை என்றென்றும் ஊக்கப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சியாக இது அமைந்திருக்கிறது. அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.